Hi friends and relatives, இந்த வீடியோல பாரம்பரிய முறையில் காரசாரமான மண்சட்டி மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 2 தேங்காய் வந்து உடைச்சி திருவி அரைச்சி வடிகட்டி பால் எடுத்துருக்கேன். இது சின்ன வெங்காயம் லைட்டாக அரைச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி, பூண்டு, சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த கசடு தேங்காய் கப்பி. இப்போ நம்ம மண் சட்டி நல்லா அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஆவி பறக்க வந்து சூடேறினதுக்கப்புறம் இதோட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வந்து கிளறி விடணும். ஏன்னா வந்து இது தீஞ்சிடுச்சுன்னா குழம்பு மொத்தமுமே வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம அது லைட்டாக வந்து ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன சேர்க்கணுமோ சேர்க்கணும். அடுத்து வந்து ஜீரகம், இப்போ சின்ன வெங்காயம். இது ஏன் நான் வந்து அரைச்சி சேர்க்குறேன்னா நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும், குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம். ஏன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனா திக்னஸ் வந்து கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த வெங்காயம் வந்து அரைச்சி போடுறோம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி, பூண்டு, உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வந்து நம்ம வதக்கணும். ஏன்னா வந்து வெங்காயம் நம்ம போட்டதுக்கப்புறம் அதனுடைய எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ தக்காளி வந்து போட்டதுக்கப்புறமும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த மண் சட்டி நம்ம பயன்படுத்தும் போது எப்போவுமே வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மண் சட்டியை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறிட்டு இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய புளியையும் வந்து கரைச்சி இதோடு சேர்த்துடலாம். இந்த மீன் குழம்பு வந்து நம்ம மற்ற பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் மண் சட்டியில் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே வேரி ஆகும். மண் சட்டியில் சமைக்கிற எது சமைச்சாலும் நல்லாயிருக்கும் மண் சட்டியில். ஒரு சில இதெல்லாம் வந்து மண் சட்டியில் சமைக்கும்போது அது டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மீன் குழம்பும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மண் சட்டியில் சமைக்கும்போது. இப்போ இது தேங்காய் உடைச்ச தண்ணி இதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதோட மஞ்சள் பொடி, கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வோம். நல்லாயிருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீன் பொரிக்கிறோன்னா அதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவோட கொஞ்சம் அரிசி மாவு நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு வந்து நம்ம கலந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து மசால் வந்து பிரிஞ்சு போகாது. இல்லைன்னா பாதி மசால் வந்து எண்ணெயோடு பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி அப்படி ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, ஒரு எக்கு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெயில் வந்து மசால் வந்து பிரியாது.
மீன் பொரிக்கும் போது நம்ம சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த நம்ம வச்ச குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா இது நல்லா திக்காக வந்துடும். நம்ம தேவையான அளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட மீன் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு சாப்பிடாதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த குழம்பு அப்படியே தனியாக எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போடலாம். இப்போ இதோட கொஞ்சம் சீரகம் வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி போட்டோம்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போடலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி இடையில கூட நீங்கள் காரம் உப்புலாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ குழம்பு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நமக்கு வந்து அந்த சட்டினுடைய ஹீட்டு நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் குழம்பு. இன்னும் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.